தமிழக முதலமைச்சரா நேத்து விஜய் பொறுப்பேற்ற நிலையில தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் இன்னைக்கு தொடங்கி நடந்திருக்குது. இதுல தற்காலிக சபாநாயகர் கருப்பையா, முதலமைச்சர் விஜய் உள்ளிட்ட புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சாங்க. இதை தொடர்ந்து தமிழக முதல்வர் விஜய் முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலினை சந்திச்சிருக்காங்க. அந்த வகையில 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்கள்ல வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது. அந்த கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாத நிலையில காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் ஆதரவளிக்க முதலமைச்சரா ஜோசப் விஜய் பதவியேற்றிருக்காங்க. இந்த நிலையில சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் பதவி பிரமாணம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சு. விஜய் கூட சேர்த்து 9 அமைச்சர்கள் பதவியேற்றுக்கிட்டாங்க. இந்த நிலையில ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் வீட்டுக்கு வந்த விஜய உதயநிதி ஸ்டாலின் வரவேற்று ஆற தழுவியிருக்காங்க. அதாவது சென்னையில் இருக்கிற திமுக தலைவர் ஸ்டாலினோட இல்லத்தில் அவரை சந்திச்சு பேசியிருக்காங்க முதல்வர் விஜய். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்த முதல்வரை உதயநிதி ஸ்டாலின் வாசலில் நின்று ஆற தழுவி வரவேற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்த முதல்வர் விஜயை கட்டி இணைச்சு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வரவேற்றிருக்காங்க. அதே நேரம் பொன்னாடை அணிவிச்சு கௌரவிச்சிருக்காங்க. பதிலுக்கு விஜயும் ஸ்டாலினுக்கு பொன்னாடை போத்திருக்காங்க. தொடர்ந்து ஸ்டாலின், விஜய், உதயநிதி, ஆனந்த் இவங்கெல்லாம் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயோட வருகையப்போ முன்னாள் அமைச்சர்கள் ஏவா வேலு, சேகர் பாபு, MRK பன்னீர்செல்வம், மகேஷ் இவங்கெல்லாம் அங்கே இருந்திருக்காங்க. அவங்களுமே விஜயை வரவேற்றிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துகிட்டு இருக்குது.